Welcome to Great Krigalan Magic Show. ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரிஷான். நீங்கள் பார்க்குறது ரிஷான் தமிழ் கேமிங் 2.0. ஸோ ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம்னா கிராணி கேம் தான். கிராணி சாப்டர் 1 தான் கைஸ் விளையாட போகிறோம். நான் கேம் தீம் டிஃபால்ட்டில் வைக்கிறேன், டிஃபிகல்ட் ஈஸியில் வைக்கிறேன், அப்புறம் குவாலிட்டி ஹையில் வைக்கிறேன். ஏன்னா என் ஃபோன் நல்ல ஃபோனு. அப்புறம் கேம் தீம் நம்ம ஃப்யூச்சரில் வேறு டீம் வைக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டும் தான். ஸோ இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிட்டோம் கைஸ். இப்போ டே 1 ஆரம்பிக்க போகுது கைஸ். எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ கிளவி நம்ம அடித்து ஓட விட்றோம். ஸோ கிளவி நம்மளை பார்த்தா ஓடணும், ஓடியே தீரணும். அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். கிளவி சும்மா வச்சு செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம இறங்கிட்டோம் கைஸ். இறங்கிட்டு இப்போ கிளவி செத்துச்சு கைஸ் நம்ம கையில். ஸோ இப்போ நான் திறக்கிறேன் கைஸ் கதவை. ஸோ இந்த பக்கம் கதவு திறந்து போகிறேன். எனக்கு கிளவிக்கிட்ட மாட்டாமல் இருக்கேன். எனக்கு கிளவி எப்போயுமே கீழேருந்துலாம் வரும். ஸோ இப்போ எனக்கு கார் பேட்டரி கிடச்சிச்சு கைஸ். ஒன்றுமே கிடைக்கல. இருந்தாலும் இப்போ நான் இந்த பக்கமாக போகிறேன். டேய் கோடி குஞ்சு பாயா ஏஞ்சிட்டியாடா? உனக்கு இருக்கடாயா? என் கிளவி தாண்டா உனக்கு ஆப்பே. ஓ மை காட் கைஸ், கிளவி நம்மளை பார்த்துருச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் எனக்கும் தெரில. ஸோ இப்போ நான் கீழே போகலான்னு இருக்கேன்னா கீழே போயிட்டேன். அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஸோ இப்போ குதிச்சு நான் உள்ளே போயிட்டேன். ஸோ இந்த பாதி நான் ஓப்பன் பண்ணி கீழே குதிச்சிட்டேன் கைஸ். இப்போ கிளவினால் வெளில வர முடியாது. ஏன்னா என் கிளவிக்கு முட்டி சேர்த்து போய் கிடக்குது. ஸோ இப்படியே நான் கீழே இறங்கி நான் இந்த பக்கமாக பாதி எடுத்து போகிறேன் கைஸ். இந்த பக்கம் இந்த பாதை நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பறவை இருக்கும். அந்த பறவையை நான் பேர் வச்சுருக்கேன், பறவை வவ்வால். நல்லா இருக்கா கைஸ்? நான் வச்சுருக்கேன் கைஸ். இப்போ நான் கீழே தொடர்ந்து உள்ளே போகிறேன். அப்புறம் கீழே குனிகிறேன். ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னா என்னை எண்டாத்தில் அடிப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஸோ இப்படியே நான் போய் நான் இந்த இதை வைக்க போகிறேன் கைஸ். நான் யாரும் பயப்பட தேவையில்லை. இதை வச்ச வேகத்துக்கு இப்போ அந்த கிளவி சேர்த்துச்சு கைஸ். எனக்கு வெறி வந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். அது எனக்கு அதை கொஞ்சம் கூட பிடிக்காது கைஸ். அதனால தான் நான் சொல்கிறேன். இங்கே நம்மளுக்கு பார்ட் ஆஃப் கன் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ நான் எடுத்து அதை வச்சுட்டு இப்போ நான் இங்கேருந்து கிளம்பலான்னு ஒரு முடிவில் இருக்கேன் கைஸ். அப்போ தான் நம்மளால் நிறையா ஜாமான். ஐயோ கைஸ், அது நம்மளை பார்த்துருச்சு கைஸ். கிளவி வருது கைஸ். டேய் எடிட்டர், சீக்கிரமாக ஒரு பாட்டை போட்டு அந்த கிளவியை கூல் டவுன் பண்ணுறா ப்ளீஸ்டா. சீக்கிரமாக பாட்டை போடுறா. ஸோ காய்ஸ், கிளவி எனக்கு தெரிஞ்சு இப்போ கூல்டவுனாக இருக்கும். கீழே பார்த்தீங்களா காய்ஸ், திருட்டு கிளவி பாருங்கள். கீழே ட்ராப்லாம் வச்சுட்டு போயிருக்கு நம்மளைய மாட்ட வைக்க. ஆனால் நான் மாட்டுவேன் நான் இந்த ரேஷான், உங்களுக்கு தான் தெரியுமே. ஸோ இப்போ நான் மேலே ஏறிட்டு மேலே போயிட்டு இப்போ திறந்து பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. வாவ் காய்ஸ், நம்மளுக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. ஒன்றுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த எஸ்கேப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், கார் எஸ்கேப். ஏன்னா எனக்கு என்ன ஜாமான் நிறையா கிடைக்குதோ அந்த ஜாமான் வச்சு நான் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அடுத்த எபிசோடில் நான் இது பண்ணலான்னு இருக்கேன், டோர் எஸ்கேப். அதுக்கப்புறம் என்ன ரொம்ப வளருது இன்றைக்கி, எஸ்கேப் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராணி சாப்டர் 1 முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் கிராணி சாப்டர் 2 போவேன். அதுக்கப்புறம் போவேன் கைஸ், நிறையா பண்ணுவோம். இதுக்குள்ளே கீழே பூந்து அப்புறம் போய் கிராணி கிட்ட மாட்டாமல் போகலான்னு பார்க்கும்போது தான் இப்போ கிராணி இங்கே ட்ராப் போட்டிருக்கு. ஸோ இந்த ட்ராப்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுனா இப்படி போட்டு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இப்போ இங்கே ஒரு ட்ராப் போட்டுச்சுல, இதையும் நம்ம எடுத்துடலாம். அப்புறம் நம்ம போயிட்டு வரும்போது நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ இந்த இன்ஜின் பாட்டை நான் இப்போ உள்ளே வைக்கிறேன் கைஸ். அப்போ தான் கைஸ் நம்மளால் தப்பிக்க முடியும் இங்கேருந்து. ஸோ இப்போ இதை நான் திறக்கிறேன். உள்ளே ஒன்றுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை. எனக்கு நிறையா ஜாமான் தேடுறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். பாருங்க கைஸ், எனக்கு தெரிஞ்சு கிளவி வருதுன்னு நினைக்கிறேன். என்னோட கீழே ரொம்ப சத்தம் கேட்குது. ஒருவேளை அவன் தான் இருக்கானோ? டேய் கோயில் ஜாப்பையா, எங்கே தான் வைக்கிறாடா? வர உனக்கு பிடிக்கிறேன். டேய் வயசான காலத்தில் அவரும் ஓடாதுரா, காலி வலிக்கும், நான் முட்டி வலிக்கிறா எனக்கு ரொம்ப என்னது கிளவி உனக்கு முட்டி வலிக்குதா? முட்டி வலி வந்துச்சுன்னா போய் ஹாஸ்பிட்டலில் போடு. அதுக்கே என்னையே பிடிச்சி இழுக்கிற. ஐயோ
ஏய் உன் முட்டி வலிலாம் என்னால் காலில் அமுக்கி விட முடியாது. உன் காலே ஆல்ரெடி தீஞ்சு போன கோழி மாரி இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் அமுக்கி விட்டுட்டா என் கையெல்லாம் தீஞ்சு போன மாரி ஆயிடும். ஐயோ கடவுளே! சரி இதெல்லாம் திறந்து பார்ப்போம். இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் மொதல். ஸோ இதில் ஒன்றும் கிடைக்கல. இல்லை பார்ட் ஆஃப் கன் கிடச்சிருக்கு கைஸ். ஓகே கைஸ், நல்ல விஷயம் தான் கிடைக்கிது இப்போதைக்கு. கிளவி வருதா பார்த்துக்கலாம். கிளவி வரல கைஸ். ஸோ இது திறந்து பார்ப்போம். கிராணியோட போட்டா இருக்குது கைஸ். ஃபோட்டோ தான் கைஸ் அப்படி சொல்லியிருக்கேன். டேய் பொறுக்கி பையில என்னடா டேய் என்கிட்ட மாட்டின நீ சூப்பு தாண்டி. டேய் வளைஞ்சு ஓடாதடா வச்சிருவேன். டேய் டேய் இருக்காதடா. டேய் இருக்காத. அதே மாதிரி செல்ல குழந்தடா. என்னது செல்ல குழந்தையா? கிளவி உனக்கெல்லாம் குழந்தை இருக்கா கிளவி? நெல் நான் போய் பார்க்குறேன். நான் அது என்ன குழந்தைன்னு பார்த்துட்டு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த பக்கம் போக முடியல. கிளவி வந்துச்சுன்னா அவ்வளோதான். இந்த பாதி எடுத்துட வேண்டியதான். தப்பிச்சிட்டோங்க நான் நல்லா தான் இல்லை. ஸோ இப்போ நான் உள்ளே போயிட்டு இப்போ கீழே குனிகிறேன் கைஸ். இப்போ அந்த குழந்தை இருக்கிற ரூமுன்றா மேலே போய் அந்த குழந்தை ரூமை பார்க்கணும். அந்த குழந்தை கிளவி மாதிரி இருக்கா இல்லைன்னா அழகாக இருக்கா? இல்லை எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக கிளவி மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அது போய் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தூக்கம் வரும் எனக்கு ராத்திரி எனக்கு. ஸோ இப்போ இந்த பக்கமாக போயிட்டு இப்போ கீழே இறங்கலாம் கைஸ். கீழே இறங்கிட்டோம். இப்போ இந்த ஸ்பெஷல் கீயை வச்சு நம்ம அந்த குழந்தை ரூமை திறப்போம். அந்த குழந்தை தான் எப்படி இருக்குன்னு பார்த்துருவேன். அது ஒரு செல்ல குழந்தையா? அப்போனா அந்த குழந்தை விடக்கூடாது. ஐயோ மாட்டிக்கிட்டோம் கைஸ். ஐயோ ஏடு நான் அப்பயே நினச்சேன் அது நான் மாட்டுவேன்னு. மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். போச்சு. சரி கிளவி இப்போதைக்கு வரல. இப்போ நம்ம போய் செல்ல குழந்தைய போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். சரி கைஸ், நான் மேலே போய்க்கிருக்கேன். கிளவி வருதோ? எனக்கு ரொம்ப கிளவி வர மாதிரி தான் ஃபீலிங்கு. சரி திறந்து பார்ப்போம். ஐயோ இது முடியல. அது ஒன்றுமே இல்லை கைஸ். என்ன கைஸ் இது? நம்மளுக்கு எதுவுமே நல்லதாக நடக்க மாட்டுது. என்ன கைஸ் இது? கிளவி இருக்கா? இல்லையே. ஓகே கைஸ், நல்லது தான். கிளவி இல்லை. பேசாமல் அப்படி போயிடலாமா? இல்லை போகலாமா? சரி போவோம். யார் நம்ம என்ன பண்ண போகிறா? அப்படியே இந்த பக்கம் சுற்றிட்டு அப்புறம் இந்த பக்கமாக போயிட்டு இந்த பக்கமாக போயிடலாம். இவன் ஒருத்தன் இதெல்லாம் மேய்ச்சி போய்கிட்டு இருக்கும். அடைச்சிக்கிட்டு இருக்குது. கட்டிங் பிளேயர் இருக்குது கைஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச லக்கு. சரி இந்த கதவை நம்ம திறந்து விட்டுட்டு இதில் அந்த கிளவி இருப்பா. அந்த கிளவிக்கு நம்ம ஒரு புக்கை வைக்கணும். அப்போ தான் புக்கை கண்டுபிடிச்சிட்டேன். புக்கை எடுத்து வச்சா முடிஞ்சு. இப்போதைக்கு கிளவி இங்கே வராமல் இருந்தால் சரி. ஸோ கிளவி இப்போதைக்கு வரல. இப்போ நான் மேலே போகிறேன். இப்போ போய் அந்த குழந்தை ரூமை போய் பார்ப்போம். குழந்தை எப்படி இருக்குன்னு. குழந்தை கிளவுமே இருக்குமா இல்லை எப்போ இருக்குமான்னு. ஸோ குழந்தை ரூமை திறந்துட்டேன். இப்போ என்ன இருக்குது? என்னது குழந்தை ஒரு ஸ்பைடரா? சை, அதோட பேர் நான் கேட்குறேன். கிராணியோ குழந்தை ஸ்பைட்ரு? சை, எனக்கு பார்க்க சிரிப்பு தான் கிராணி வருது. நீ உண்மையாலே கிராணி இல்லை கிராணி. ஆயா, நீ சரியான ஆயா. இப்போலேருந்து உனக்கு பேரை மாற்றுறேன். ஆயா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் நான் மாற்றுறேன். ஆயா, சொட்டா ஆயா. அதுவும் குறிப்பிட்டு வைக்கிற சொட்டா ஆயா. ஏண்டா பொறுக்கி பையல என்னடா என்னை விட்டு பண்ற? டேய் ஓடாதடா. நீ சாவடிக்காம விட மாட்டேன்டா பொறுக்கி பையல. அப்படியா ஐயா? நீ அப்புறமா சாவடி. பாய். இப்போ நான் பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு பறக்க போகிறேன் கைஸ். பறக்கிறேன் கைஸ். இப்போ ஓடு. இப்போ நம்ம எடுத்து போய் அந்த இடத்துல வச்சுட்டா நம்மளுக்கு கழுவி போகுது கைஸ். கழுவி போகுது. நம்ம உஷாராக இருக்கணும். பார்த்தீங்களா? சின்னதாக சத்தம் கேட்டாலும் கிளவி ஓடுது. எங்கடா அங்கே இருப்பானான்னு. நம்ம இப்போ ஷார்ட்கனுக்கு 2 பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை கண்டுபிடிச்சோன்னு வைங்களேன், சொட்டையா சும்மா ஓடலாம். டொப்புன்னு சுட்டு. இப்போ இதை திறக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போடுறேன். இப்போ நான் என்ன எங்கள் ஓலை ஆத்திச்சூடி இருக்குது. போடு தம்பி பாட்டை. ஆத்திச்சூ நியூ ஆத்திச்சூடி. ஆத்திச்சூ இதுக்கு மேலே பாடினா காப்பிரைட்டு. அதை இப்போதைக்கு பாட தேவையில்லை. காப்பிரைட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே குதிக்கிறேன் கைஸ். இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக கொஞ்சம் லாங்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ கூட வாய்ஸ் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு வாய் வலிக்குது எனக்கு. ஸோ இன்னொரு வீடியோ நிச்சயமாக 39 நிமிஷம் 40 நிமிஷம் கைஸ் இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ரியல் ராவாக விளாண்டுருக்கேன். என்னோடய கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே அந்த பெல் பட்டன் டிங்கு 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 டிங்குன்னு ஆட்டி விடுங்க கைஸ். ஸோ நம்மளுக்கு ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ அந்த ஸ்பார்க் ப்ளக்கை வச்சு நம்ம இது பண்ணணும், நிறைய விஷயத்த பண்ணி அப்போ தான் ஆச்சு. நான் வேறு வளர்றேன் இப்போ தான் பார்த்து இது பண்ணணும் கைஸ். இப்போ நம்ம அந்த ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு போயிட்டு காடியில் போட்டோம்னா நம்மளுக்கு காடியில் ஆன் ஆகும். ஸோ இங்கே வந்து வீல் கிராக் இருக்குது கைஸ், ஆனால் நம்ம எஸ்கேப்புக்கு தேவையே இல்லை. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, பார்ட் ஆஃப் ஷார்ட்கட். இப்போ இது மட்டும் இருந்துச்சு கிளவி ஐயோ அதான் ரொம்ப வளர்றேன், கிளவி என் கையில் செத்துச்சு. ஸோ இப்போ கிளவியை போட்டு தலை தான் கைஸ். இப்போ இந்த துப்பாக்கி சரி, அவங்களுக்கெல்லாம் யார் துப்பாக்கி சொந்தமாக செஞ்சால் பிடிக்கும்? ஓகே, நான் வந்து ஜேம்ஸ் பாண்டுக்கு சவால் வருவேன். அவர் என்னடா துப்பாக்கி, அவர் செய்கிறதுலாம் துப்பாக்கி இல்லை பன்னு, இப்போ நான் செய்கிறேன் பாரு கன்னு. அது இப்போ கிராணி மண்டையில் உழுவோம். இப்போ எல்லாம் பார்த்து இது பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஐயோ என்ன சொல்கிறேன் எனக்கே தெரியலையே. என்ஜாய் பண்ணணும். ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க கைஸ், எல்லாம் ரெடியாக இருங்க. கிழவி வந்துச்சு, நம்ம அவ்வளோதான் இல்லை அந்த கிளவி அவ்வளோதான். இப்போ கிளவி வருதா பார்க்கணும் கைஸ். இப்போ சத்தம் போட்டு வர வைக்கிறேன் கிளவியை, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கிளவி வரும். ஸோ இப்போ கிளவியை கூப்பிடலாம் கைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ சத்தம் போட்டால் தான் கிளவி வரும். நான் தான் அப்பயே சொன்னேன், அந்த கிளவிக்கு காது கூட ஷாப்பு ரொம்ப. என்னடா கீழே சத்தம் கேட்குது? டேய் இங்கே தான் இருக்கியாடா? அப்பயே நினச்ச கீழே நல்லா சத்தம் கேட்குது. நிறைய கையில் கண்ணு வச்சிருக்கா சூப்பா. கையில் கன்று வச்சுருந்தோம் உன்னை சுடாம ஏன் நீ வந்து அந்த கட்டையை எடுத்து என் வாயில் விட்டு ஆட்டியா பாரு, மண்டையில் இருக்க 4 மூடி இல்லை பாரு, கருத்த பச்சா மீறி இருக்குடா உன்னோட மண்டை. சொட்டை அவனுக்கு சொட்டை கேள்வி ஆயா சொட்டாயா இல்லை சொட்டை கேள்வின்னு கூப்பிடலாம் கைஸ், ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ இப்போ நான் சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறேன் கைஸ், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போக முடியும் நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவரில் என்ன கிடைக்கிது பார்ப்போம். அங்கே வந்து ஒரு நட்டு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க இந்த கிளவி. ஸோ அந்த கிளவியோட இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த நட்டை வந்து எடுக்கணும். அந்த நட்டை எடுத்தால் தான் அந்த இப்போ இல்லை. ஓ மை காட், நம்மளுக்கு ரஸ்டிக்கு கிடச்சிருக்கு. ஐயோ ஜோக்கான ஜாமான் கொடுக்குறீங்களா? ஐயோ இந்த கிராணி கேமுக்கும் எனக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ. ஸோ இப்போ நான் வந்து இந்த கன்னில் இருக்கிற புல்லட் ரீஃபில் பண்ணிட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு நான் ரெடி பண்ணணும் கைஸ், அப்போ தான் கைஸ் முடியும். ஸோ இப்போ நான் இந்த பக்கமாக மேலே ஏறிட்டு பார்க்குறேன். அப்போ வந்து நான் ரொம்ப நேரமாக வாய்ஸ் கொடுக்குறேன் கைஸ், ஒரு 12 நிமிஷமாக விடாமல் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ மேலே ஏறியாச்சு கைஸ். நான் வந்து ஸ்பைடர் ரூம் போகிறேன். ஸ்பைடர் ரூம் போயிட்டு அந்த அதோட கிராணியோட பிள்ளை, அதுக்கு தான் அந்த செல்லப்பிள்ளை போட்டு தரலான்னு போகிறேன். அதனால் நான் அந்த பட்டன் சுட்டேன்னா அந்த செல்லப்பிள்ளை வந்து மூடிடும். அதனால் அந்த செல்லப்பிள்ளையை நம்ம சும்மா நினச்சி போகக்கூடாது, போனோம் அப்படியே வந்து பலார்னு கடிச்சிடும். ஸோ கடிச்சிச்சின்னா நம்ம அவ்வளோதான் கைஸ், அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு ஆயிரும் நம்ம கதை. ஸோ இப்போ கண் அங்கேயே போட்டு போனால் அந்த ஒரு கடத்தில் அந்த செல்லப்பிள்ளை வந்துடும். ஸோ அதனால தான் கன்னை ரீலோட் பண்ணிட்டு இங்கே நான் அங்கே போட்டு போகிறேன், ஓகேவா. ஸோ இப்படி குதித்து இப்போ நான் கீழே குதிக்கிறேன் கைஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க கைஸ், அந்த கிளவி எனக்கு தெரிஞ்சு பாத்ரூமே கழுவாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு அசிங்கமாக பாருங்க கைஸ். ஏசுங்க கைஸ் கிளவியை, அப்போ தான் கைஸ் நம்ம மனசு ஆறும். பாருங்க கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்படி போயிட்டு இப்போ கிராணியை தான் தரலான்னு நினைக்கிறாங்க. இப்போ கிராணி நான் போட்டு தரலனால கிராணி இருக்குமான்னு தெரில. ஸோ இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் நான் ஏன் அந்த இடத்துல வைக்கக்கூடாது? ஸோ அதனால தான் நான் முக்கியமான செயலாக இப்போ நான் அந்த கிராணியை நான் போட போனேன். ஸோ இந்த கிராணியை போட போனேன். ஐயோ ஒரு லூஸ்மே பேசிக்கிட்டு நான் ஒருத்தன். ஸோ இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு கிராணியோட அம்மானு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியல இது யாருன்னா, நான் மறந்துட்டேன். நான் முடிஞ்ச ஸ்டாரி போட பார்க்குறேன். ஸ்டாரி போட்டோன்னா எனக்கு வியூஸ் போகுமா தெரில, அதனால தான் கேமிங் வீடியோ போடுறேன். ஸோ இல்லை மட்டும் எனக்கு வியூஸ் போயிடுது. ஐயோன்னு சொல்கிறீங்களா? சரி நம்ம விளங்குது கைஸ். ஸோ கிராணி அம்மாவை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டேன் உள்ள. இது ஒன்று தெரியாமல் இந்த இடத்துல தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக வந்துக்கிட்டு. ஸோ இதுக்குள்ளே குதித்து இதுக்குள்ளே போயிட்டு எனக்கு கிராக் வீல் கிடச்சிச்சில. ஓ சாரி கைஸ், தெரியாமல் இது ஏன் எடுத்ததுன்னு தெரில.
இப்போ இதை போய் எடுத்துகிட்டு இந்த ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சுட்டா நம்ம காடியில் போய் ப்ளக் பண்ணிட்டா இப்போ நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஸோ அதனால தான் கைஸ் சொல்கிறேன், தப்பிச்சிடலான்னு இல்லை, நம்ம காடிக்கான ஒரு விஷயம் வந்து ரெடி ஆயிடும். அதனால தான் நான் போட போகிறேன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து போய் இந்த குச்சி மாதிரி இருக்கும், அந்த குச்சி இடத்துல போய் சொறி விட்டுணும். அப்போ தான் நம்ம காடி வேலை செய்யும். அப்புறம் இது பின்னாடி வந்து நம்மளுக்கு கார் கீ வேணும். மோஸ்ட்டாக பின்னாடி பானெட் வந்து எப்படி திறக்கும், கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அது திறந்து திறந்துடும். ஆனால் இந்த கேம் அப்படி இல்லை, கார் கீ இருந்தால் தான் பின்னாடி திறக்க முடியும். ஏன்னா அது என்ன இந்த பொறுக்கி பையனை காணோம், மாட்டினா சூப்பர் தாண்டி அவன். பார்த்தீங்களா காய்ஸ், கிளவி நம்மளுக்கு நேரம் சரியில்லை, கிளவி நம்மளுக்கு தான் பார்க்குது, அதனால் நம்ம கிளவிக்கிட்டே முதல்ல தப்பிக்கணும். ஸோ அதுக்கான வேலையை நம்ம பார்த்தா தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கையில் வந்து ஃப்ரெஞ்ச் இருக்குது காய்ஸ், இந்த ஃப்ரெஞ்சை வச்சு அந்த இன்ஜின் பாட்டு போய் ரெடி பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நான் ரெடி பண்ண போகிறேன் கைஸ். ஸோ இப்போ நான் அதான் கைஸ் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து அங்கே புளியாக இருக்கும். இப்போ போடாத பாட்டை புளி புளியே புளி 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 புளியே புளி 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 இதுக்கு மேலே பாடுறா எனக்கு காப்பிரைட்டு விழுவோம், அதுக்கப்புறம் எனக்கு வாயிலே நல்லா விழுவோம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கொலை பண்ண போகிறோம் கைஸ். அந்த கொலைக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க கைஸ். இப்போ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டுட்டோமா, இப்போ நம்ம இங்கே போய் ஒளிஞ்சிடணும். இந்த வெத்தில் போய் ஒளிஞ்சிட்டு வெயிட் பண்ணணும் கிளவி வர வரைக்கும். கிளவி வருதா பார்க்கணும். அதுக்கப்புறம் கிளவி வந்துட்டோன்னே நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ கிளவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கிளவி வருமா வருமா என்ன கீழே என்னமோ சத்து கேட்குது, ஒருவேளை அந்த பொறுக்கி பையன் அங்கே தான் இருப்பானோ. சரி கீழே போய் பார்ப்போம் என்னதான் ஆச்சின்னு. கைஸ், கிளவி வந்து இப்போ வந்திருக்கு கைஸ். அப்போ நம்ம டக்குன்னு கதவு மூடி இதை தட்டி விட்டுறணும் கைஸ். டேய் பொறுக்கி பையில ஏன்டா அதை ஓப்பன் பண்ண, அது விஷம்டா, செத்துருவேன்டா. ஸோ கைஸ், இப்போ கிளவி வாயாலேயே நான் அதை வெளியே வர வச்சுருப்பேன். உங்களுக்கே அது நல்லா விளங்கியிருக்கும். அது அந்த ரூமில் விஷத்தை நிரப்பி வச்சுருக்கு. அதனால தான் நான் அங்கேருந்து வந்துட்டேன். நல்ல வேலை, பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு இப்போ தெரியுதா. ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டேன். இப்போ வந்து மேலே காட்டியிருக்கோம் உங்களுக்கு, கிரானி இஸ் கான் 2 minutes 30 seconds. அதனால் 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு வந்து கிரானி இருக்காது. இது வேறு ஆனவுன்னா மாட்டிக்கிறேன். ஐயோ என்ன ஆஃப் பண்ணுவேன். ஓகே வந்தாச்சு கைஸ். ஸோ இப்போ நான் ஏன் பாத்ரூம் வரேன்னு தெரில, ஆனால் தேவையில்லாமல் அதுக்கு இருக்கேன். சரி எதுக்கோ மிஸ் பண்ணியிருந்தால் பார்த்துட்டு போகணுன்னு தான் வரேன். ஸோ இந்த இடத்த சாத்திட்டு இது பண்ண போகிறேன் கைஸ். என்ன பண்ண போகிறேன் ஐயோ எனக்கே தெரில. ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருக்கு பதிலாக ஸ்பைடர் கீ எடுத்துக்கணும். அந்த கிளவி வந்து இந்த இடத்துக்கு நவுந்து வந்து இந்த ஸ்பைடர் கீ ட்ராப் பண்ணும் கைஸ். ஸோ இந்த ஸ்பைடர் கீயை வச்சு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம ஒரு சீக்ரெட்டாக ஒரு பிளேஸ் பார்த்தோம்ல, அதுக்கு போகணும். இந்த இடத்துல தான் ஸ்பைடர் கீன்னு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நம்ம இப்போ மசூவ் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம் இது வேணும், என்னது ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் நம்ம நிறைய விஷயத்தை அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு தான் கைஸ் நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க வந்திருக்கேன். மறுபடியும் நான் ஏன் சுற்றிட்டு வரேன்னு தெரியல, நான் லூஸுமே பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் லைட்டாக குடிச்சிட்டேன். நீங்கள் இந்தமாரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது கைஸ், அதனால் பயப்படாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த எல்லா இடத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன் கைஸ். ஸோ உள்ளே போகிறேன். கிரானியோ போயிட்டு வரேன் கிரானி ஸ்கூல். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம் கைஸ். இப்போ கீழே குனிஞ்சிட்டு இந்த கோஜுவல் இருக்கும், இந்த கோஜுவல் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால தான் இப்போ நான் இந்த இடத்துல குதிக்கிறேன் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து சீவர்ஸ் கைஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு புதுசாக வந்த எஸ்கேப் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம லேட்டராக டோர் எஸ்கேப் முடிஞ்சு பார்த்தீங்களா கைஸ், அந்த பேய் நானே இந்த கேம் விளையாடும்போது பயந்துட்டேன் கைஸ். ஒரு கட்டத்தில் அந்த பேய் திடீர்னு போகும்போது அதுக்கப்புறம் தான் இது வந்து திறந்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்கல கைஸ். ஸோ இப்போ நம்ம தப்பிச்சு இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போகணும். அது அந்த பேய் வந்து செம்ம வேகமாக வரும் கைஸ். நம்ம மாட்டணும், நம்ம சிக்கன் தான் அந்த பேய் கையில். அதுக்கப்புறம் புரியுதா கைஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் போயிட்டு தொடர இங்கே ஒன்றுமே இருக்காது, ஏன்னா எனக்கு நேரம் அப்படி. ஸோ இப்போ நான் வந்து இந்த பக்கமாக போயிட்டு கீழே இறங்குறேன் கைஸ். கீழே இறங்கிட்டு உள்ளே போகிறேன் கைஸ். ஸோ இப்போ அந்த
பேய் வந்து வராமல் இருந்தால் சரி கைஸ். இப்போ பேய் அந்த பாட்டு பேய் பார்த்துருச்சு கைஸ். OMG, இந்த பேய் வந்து ரொம்ப கொடூரமான பேய். பார்த்தீங்களா, அதோட குழந்த மாரியே அது காலும் இருக்கும். இந்த மூஞ்சி எங்கே பார்த்த மாதிரி அவங்களுக்கு தெரியல, எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ பேய் மட்டும் திருப்பிடுச்சு. மூடிக்கிட்டு முதலே போயிருக்கலாம் கைஸ், தேவையில்லாமல் இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ இந்த பேய்க்கு வந்து பிரச்சனையே இல்லை. அம்மா தாயே போயிருமா, நான் போகணுமா, என்னை விட்டுருமா, போமா போயிருமா, வராதுமா. பயமாக்கு ஐயோ வருது அம்மா தொல்லையா போய் தொலையா, ஏன் என்னை உயிரை எடுக்கிற, ஏன் போய அங்கே போயிடு, போய் தொலை பைத்தியம். போய் பார்க்கலாமா? இல்லை கொண்டா சேர்ந்து போவோம், எல்லாம் மாற்றணும் சிக்கன் தான். ஸோ அது வரைக்கும் ஒரு குத்தாட்டம் போடுவோம். குட்டாட்டம் கோயிலாட்டம் கொண்டாட்டம், துன்பம் வரும் நேரமெல்லாம் திண்டாட்டம். ஐயோ மறுபடியும் வருது, ஐயோ கடவுளே, அம்மா மறுபடியும் பார்க்குதுமா. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். அது ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. பிலிப்ஸே நீ வேணாம், பிலிப்ஸே ரொம்ப பிரச்சனையாக கொடுக்குற, கிளம்பு, ஏன் அங்கே இருக்க, போ ஏன் அங்கே வர, போ. ஸோ இப்போ நம்ம வந்து தப்பிச்சு போகணும் கைஸ். இப்போ அது நம்மளோட உயிரை எடுத்துக்கு இருக்குது, அது தெரிஞ்சு. அது வந்து அதுக்கு இப்போ என்ன பிரச்சனை தெரில, நம்ம பிடிச்சாதான் அது உயிர் வாழும் போல். ஓகே கைஸ், ஆனால் பிடிச்ச டக்குன்னு இப்போ தான் நம்மளுக்கு ஓடுற டைம் கிடச்சிருக்கு. இப்போ டக்குன்னு நம்ம ஓடுறோம் கைஸ். ஓடு இது என்ன கைஸ் இது? ஐயோ அந்த வீல் கிராக் எடுத்து வந்துருக்கலாமோ, பரவாயில்ல விடுங்க கைஸ், தேவையில்லாமல் இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ கீழே தோண்டி ஓடணும். இப்போ ஏன் தான் எங்கள் பக்கம் வந்துன்னு தெரில, சீலாப்பான பக்கம் வந்துட்டேன் கைஸ். அந்த பக்கம் பூந்தா இது எக்ஸிட் நினைக்கிறேன், மறுபடியும் தெரியாமல் இந்த பாட்டே பூண்டனோ. சரி மேலே போய் பார்ப்போம். இது நம்ம கார் எஸ்கேப்கான இடம் கைஸ். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் நான் இந்த இடத்துக்குள்ளே போடுறேன் கைஸ். மேலே ஆமாம் கைஸ், நம்ம ரைட்டாக நான் நினச்ச இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நம்ம எப்படி பூந்தோமோ அதே பக்கமாக வந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் மேலே போக முடியாது. இந்த பாதையாக தான் எதுவும் ஒரு பக்கமாக தான் நம்மளால் வெளியே போக முடியும் கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படி போயிட்டு சைட்லேயும் இந்த பக்கமாக பார்க்குறேன். அந்த பேய் வராமல் இருந்துச்சுன்னா எனக்கு லக்கு. இப்போ ஓகே கைஸ், அங்கே தான் கைஸ் பேய் இருக்குது. இப்போ என்ன கைஸ் பண்ணுறது? சரி இப்படி சுற்றிட்டு ஓடு. அந்த பக்கம் லிஃப்ட் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா தெரில. ஆனால் இந்த இடத்துல ஓகே கைஸ், நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வந்திருக்கோம். பழம் இங்கே தான் கிடைக்க போகுது. இங்கே நம்மளுக்கு என்ன ஜாமான் கிடைக்கிதுன்னு பொறுத்து தான் நம்மளுக்கு. ஓ மை காட் கைஸ், பேட்லாக் கீ கிடச்சிருக்கு. நம்ம ரொம்ப லக்கி எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு செயின் கட்ட வேணுமா? இது வந்து தனியாக ஒரு பாட்டாக நான் இந்த எஸ்கேப் பண்ணுறேன் கைஸ். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க, நான் தனியாக பண்ணுவேன் அதுக்கெலாம் பாட்டு. ஸோ இப்போ வந்து மேலே போகலாமா இல்லை நான் மேலே போகலான்னு தான் இருக்கேன். இல்லை கார் ஷெட்டோட இடம் தான் எனக்கு தெரியுமா, அந்த பக்கமாக நான் போயிட்டேன்னா அந்த பக்கம் இருக்க கதவை நான் திறந்துருவேன். அதனால தான் நான் கேட்குறேன். ஸோ இந்த பாதை வந்து தப்பான பாதை நினைக்கிறேன். ரைட்டர் பாதை தான் கைஸ். ஓகே கைஸ், நம்ம பேட்லாக்கி வச்சு திறக்காமல் இப்போ நான் போய் கிராணி ஆயா வருதா செக் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஆயா வரல கைஸ். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை தூக்கி விட்டுறணும் கைஸ். தூக்கி விட்டுட்டு அவ்வளோதான் கைஸ். இனிமேல் இந்த கீ நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு கார் கீயும் கேஸ்லீனும் கிடச்சா போதும். கேஸ்லீன் வந்து நம்ம என்ன எனக்கு இப்போல்லாம் கார் ஷெட் கிட்டே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய் போச்சு பையல, ஓப்பன் பண்ணிட்டியா பேட்லாக்கியை வச்சு கதுவை? டேய் தப்பிச்சு கிப்பிச்சு போயிடாதனா, அதுக்கப்புறம் முட்டை எனக்கு யார் சொல்லுவா? நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க கைஸ், மொட்டை எனக்கு நான் பதில் சொல்கிறேன் கைஸ். அடுத்த இந்த சாப்டர் 1 முடிஞ்சோடனே அடுத்த சாப்டர் 2 போகல, அப்போ நான் மொட்டை எனக்கு நான் பார்த்துக்கிறேன் கைஸ். மொட்டையிலே சும்மா அடுப்பை வச்சு முட்டை சொல்லணும் கைஸ். முட்டை பொரிக்கணும். முட்டை பொரிச்சு அப்படியே அந்த முட்டை மூஞ்சிலே அடிச்சிடணும். அந்த மொட்டையோட மூஞ்சிலே அந்த முட்டையை எடுத்து அடிக்கணும். ஓகேவா? அதனால தான் அதுக்கு நான் பண்ணுறேன். அந்த மொட்டை எனக்கு மண்டையிலே 4 ஆம்பரில் அடியை போட்டு அடிப்போடேன்னு அடிக்கணும். அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக அடிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சொட்டை, ஆனால் அந்த சொட்டையை பார்த்தா நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சி வரும் பாருங்க, உள்ள குளிர்ச்சி. ஐயோ என்ன குளிர்ச்சி தெரியாது, அப்படி குளிர்ச்சி, அப்படியே உடம்புல அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுங்க, அப்படியே குளிர்ச்சி ஆகும், குளிர்ச்சி. ஸோ இப்போ கீழே போயிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டேன் கைஸ்.
இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் மொட்டை சொட்டை கோவம் வந்து நம்மளுக்கு பல்லாறு அடியை கொடுக்கும். அது வாங்குறதுக்கு பதிலாக நான் அப்படியே போயிடுவேன் கைஸ். ஸோ இப்போ நான் இப்படி பூந்து இவானுங்க வார்த்தை இப்போ தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் கைஸ். அது அவனுங்க இப்போதைக்கு தேவையில்ல. அவனுங்க நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு கேம் பிளேஸ்லாம் அவனுங்களை கூப்பிட்டு வருவேன். அப்போ வந்து மல்டிப்ளேயர் கேம்ஸ்க்கெலாம் வருவானுங்க கைஸ். அதனால் யாரும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸோட குரலை நீங்களும் கேட்க முடியும். ஸோ இப்போ இந்த பாதியாக போகலான்னு தான் பேசாமல் போயிட்டு ஓகே சரி ஓப்பன் பண்ணி கிளம்பி வந்துட போகுது. மாட்டினா சிக்கன் தான். ஓகே முட்டி சட்டை கிளம்பி இங்கே இருக்கா இல்லை. நைஸ் ஒர்க் ப்ரோ. ஸோ இந்த இடத்துக்கு இப்போதைக்கு நான் வர விரும்பலை. இந்த இடத்துக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் இப்போ மேலே போகணும். ஸோ இப்போ கீழே போகலாம் மேலே போயிட்டு ஹேமர் கிடச்சா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் என்னத்துக்கு மேலே போகிறேன்னா கன் எடுத்தேன். ஏன்னா கன்னை வச்சு கிராணி மண்டியை பொட்டிட்டு பண்ணாருன்னு சொல்ல போகிறேன் கைஸ். அதுக்கு தான் கைஸ் கிராணியை சாவடிக்க போகிறேன். ஐயோ எனக்கு நடந்து முட்டிலாம் வருது. போக்கி பையன் எங்கே தான் இருப்பியாடா? நான் வந்து உனக்கு வைக்கிறேன்டா பையோ. ஓகே கைஸ், நம்ம வந்து கிராணிக்கு வந்து பொட்டி அனுப்பியாச்சு. இப்போ பொட்டி ஆக்கிட்டாங்க எல்லாம். இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு புல்லட் மட்டும் ரீஃபில் பண்ணிட்டு இப்போ நம்ம கீழே போகணும். கீழே போயிட்டு இந்த பாதையை எடுத்துக்கிட்டா கீழே போயிடலாம் ஈஸியாக. கொள்ளு அவ்வளோதான் கைஸ். உயிரோட கீழே வந்தாச்சு கைஸ். கிராணியை வந்து நம்ம முதல்ல சாவடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த கன்னை எடுத்து சுட யாரும் இல்லை இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால தான் நான் இந்த பாதையை எடுத்து கீழே போகிறேன். கீழே போயிட்டு எனக்கு நல்லதாக நடந்தால் கடவுளே எனக்கு நல்லது நடக்கணுமே என்று எல்லாம் கடவுளை பிரார்த்திக்குங்கள். எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற இதுதான் செலுக்க போகிறேன். அந்த சுட போகிறேன். அங்கே என்ன ஜாமான் இருக்குன்னு பார்க்கல. ஆனால் சுட்டால் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு. ஃப்ரீ ஸ்டாப் இருக்குது, கட்டை இருக்குது. கட்டை எதுவும் தேவையில்லை. அதனால் இந்த இடத்துக்கு சுட தேவையே இல்லைங்க. அப்போ இருக்கிற எல்லா புல்லட்டும் கிராணி பேர்னு எழுதி வச்சுருக்கு. இப்போ என் கையில் இருக்கிற புல்லட்டும் பறவை பேரில் எழுதி வச்சுருக்கு. ஸோ நான் கிராணி பேரில் சொல்லாமல் வந்தேன். ஸோ என்ன பண்ணுறது, நல்ல வேலை சுட்டுட்டேன். ஸோ இப்போ இனிமேல் வர எல்லா புல்லட்லேயும் கிராணி பேர் தாங்க எழுதும். நான் வந்து அதுக்கு உறுதி அளிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இதை வச்சு நான் வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஐயோ நான் ஏன் லூஸ் பண்ணி இங்கே வரேன், இங்கே போகணும்ல. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதை திறந்து இப்படி தூக்கி போட்டு இங்கே ஒன்றுமே இல்லை, செயின் காட்டுறதை தவிர. இப்போ நான் என்ன செயின் காட்டுற எடுத்தேன்னு தெரியல, தெரியாமல் எடுத்துட்டேன். ஸ்ப்ரே சும்மா எடுத்துகிட்டு சுற்றுவோம். நான் ஒரு நம்பர் பார்த்தேங்க முதல் 1ன்னு. அந்த 1ன்ற நம்பரை வச்சு நான் திறக்கலான்னு இருக்கேன். ஸோ இது கீழே போயிட்டு இப்படி கீழே குதித்து இந்த பேய் இடத்துக்கு மறுபடியும் வந்தாச்சு கைஸ். இது சரியான தொல்லை கைஸ் இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் கைஸ் தெரியாமல் இந்த பக்கம்லாம் வந்து இருக்கேன். ஐயோ பைத்தியமே, ஏன்டா இப்படி பண்ணுற, ஐயோ கடவுளே. ஸோ இப்படி பூந்து எப்படி போகலான்னு தெரியலையே. ஓகே தப்பான பாதை. இப்படி பூந்து இப்படி போனால் இந்த பக்கமும் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் தான் பேய் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து எஸ்கேப் பண்ணுற ரூம்பு. எப்படி போனோம்? இந்த இடம் தான் கைஸ். நல்ல வேலை வரல அது ஒன்றும். ஸோ இப்போ தட்டிட்டு நம்ம மேலே போனால் முடிஞ்சு கைஸ். ஸோ இப்போ நான் மேலே வந்துட்டேன். இப்போ தொடர்ந்து இப்போ 1ன்ற நம்பர் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு வீல் ட்ராக் கிடச்சிச்சு. சரிடா, நம்ம 1ன்ற நம்பர் செலக்ட் பண்ணாமல் இப்போ 2 நம்பர் செலக்ட் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்திருக்கோம், பல்லால்னு ஒரு பாம்பு அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளாம் பாம்புலேயே போயிருப்போம். ஸோ கைஸ் புரியுதா? ஓகே. ஸோ இப்போ அந்த பேய் ஏன் இங்கே வந்துச்சுன்னு தெரியல. ரைட்டாக நம்ம இறங்கும் போது தான் இங்கே வந்து நிற்கிது. சரியா தொல்லை பிடிச்சதுங்க. இப்போ இந்த பேய் போயிட்டோன்னே நம்ம ஆட்டோட்ட காமிக்க வேண்டும். ஸோ இப்போ அந்த பேய் வளைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் நான் ஹெட்செட் போட்டுருந்துருக்கேன். அதனால் அந்த இதை வச்சு கேட்குற சவுண்டு இப்போ மியூசிக்லாம் நின்றுச்சு. அதனால் இப்போ நான் வெளியாகலான்னு நினைக்கிறேன். ஸோ குடுன்னு ஓடணும். குடு. அந்த ஸ்பைடருக்கான மீட் அங்கே தான் கைஸ் இருக்குது.
ஸோ நான் இப்போ இந்த பாதையை எடுத்துகிட்டு ஓ மை காட் கைஸ் 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 பின்னாடி வருது கைஸ் குடு 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 அப்போட பார்த்துருச்சு கைஸ். இப்போ நம்மளுக்கு அந்த பக்கமாக சுற்றிட்டு வரும்னு நினைக்கிறேன். ஓ மை காஸ் ஓ மை காட் கைஸ் அது மறுபடியும் நம்ம பக்கம் சுற்றிட்டு வருதா இல்லை அப்படியே வருதா தெரியலையே. சரி இப்படியே ஓடு 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 குடு 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 குடுன்னு வளைஞ்சு ஓடுறேன் கைஸ். ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வெளியாக போகிறேன் தெரிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் இந்த பக்கமே நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அப்படியே இந்த பக்கம் குதிச்சு நாங்கள் போய் இந்த வீல் ட்ராக்கை சுற்றுவோம். இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம எங்கே போய் போடணும்னா இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்னது கேஞ்சி இறங்கினேன்னு தெரியல. ஓகே இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இது மேலே ஏறிட்டு அப்படியே வளையணும் கைஸ். இந்த பக்கம் வளைஞ்சி இந்த ஒரு கிணறு இருக்கும் சின்ன கிணறு. இந்த கிணத்துல மாட்டிட்டு சுத்துதே பூமி இடி போதுமேடா சாமி அப்படின்னு நம்ம வந்து பாட்டு பாடிக்கிட்டு சுற்றினா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? நம்மளுக்கு கிடைக்கிறது ஹேமர். இந்த ஹேமரை வச்சு சொட்டை மண்டியை பொழக்கலாம் முடியாது. நம்ம ஹேமர் வச்சு அது பக்கத்தில் போனாலே பட்டார்னு அதோட கட்டையிலே நாலு உழுவோம். டருக்கு பொறுக்குன்னு. ஸோ அதான் கைஸ் நானும் சொல்கிறேன். அந்த கிளவி நம்ம மண்டை மேலேயும் ஒன்று வச்சு படுக்க வச்சிருச்சுக்கா. இப்போ நம்மளுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு டெட்ரைன் பண்ணலான்னு நினச்சேன். பரவாயில்ல டே 2லேயே இந்த இடத்த விட்டு நான் தப்பிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க நான் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ நான் வந்து ஏஞ்சிட்டேன் கைஸ் டே 2. ஸோ நான் திரும்ப கட் பண்ணிட்டேன் கைஸ். அது டே 2ன்னு போடுறேன். டே 2 போட்டுருச்சு. நான் ஒரு மாதிரி டக்குனு ஏஜ மாதிரி இருக்கேன் கட் பண்ணிட்டேன். அதனால் அது யாரும் கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ ஹேமர் எடுத்துகிட்டு இப்போ நான் எங்கே போகணுன்னா மேலே லாலிபாப் தரியா? நான் வந்தேன்னா எனக்கு அவனோட கட்டையிலே வாயிலே வச்சு நல்லா மிதின்னு மிதிப்பேன். நீ லாலிபாப் தர நீலாம் போடி கிளவி. இதுக்கிட்டலாம் நம்ம நம்பி போனோன்னா நம்ம அவ்வளோதான் காய்ஸ். நம்ம பார்த்து தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் கிளவிக்கு வருது காய்ஸ் வருது. நம்ம போன பக்கம் தான் வருதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ நம்ம இந்த பக்கமாக பாதி எடுத்து அப்படியே நம்ம போயிடு. ஓ மை காட் மேலே இப்போ பார்த்தீங்களா காய் திருட்டு கிளவி காய். இந்த பொறுக்கி பையன் வேற எங்கே போனான்னு தெரியல. ஆனாலும் நம்ம கண்ணாபூச்சி விளாட்றதே ஒரு வேலையாக இருக்காண்ணா. நானா கண்ணாபூச்சி விளாட்றேன்? நீ தான் என்னை வீட்டில் வந்து தூக்கி போட்டு கண்ணாபூச்சி விளாட வைக்கிற. ஐயோ கைஸ் மறுபடியும் கிளவி பார்த்துச்சு கைஸ். நம்ம மேலே வேகமாக ஓடணும் கைஸ். அப்போ தான் கைஸ் வந்து நம்ம மேலே போகலான்னு பார்த்தா மேலே கூட போக விட மாட்டேது கைஸ் இந்த கிளவி. ஐயா என்னப்பா ஒரு தொல்லையாக இருக்குது சாய். ஸோ அப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இந்த பாதையாக நம்ம போயிடலாம் கைஸ். அதுதான் அந்த பக்கம் போனால் நம்மளுக்கு ரிஸ்க்கு. அந்த பக்கம் நம்மளுக்கு வாஸ்தவம் சரியில்லை. ஸோ இந்த பக்கமாக ஏறி இந்த பக்கமாக எடுத்து அப்படி இந்த பக்கம் போய் இந்த இடத்துல பார்க்க போனால் வெப்பன் இருக்கும் கைஸ். நம்மளுக்கு வெப்பம் இங்கே கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம இது எடுத்துட்டோம் கைஸ். அதனால தான் கைஸ் இப்படியே போகிறேன். மின்னுக்கு வந்து கிளவி தானே கைஸ். கிளவி இருந்துச்சு. ஐயோ நான் ஒருத்தர் லூஸ்னே பேசிகிட்டு இருக்கேன். கிளவி இல்லை கைஸ். இது எடுக்கலான்னு போனேன் கைஸ். என்னது இது சொல்கிறதுக்கு பதிலாக கிளவின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒருத்தன் முதலேருந்து பைத்தியக்காரனே பேசியிருக்கேன். ஓ இப்போ கொடுக்குறானுங்க சாப்பாடு. இப்போ அந்த சாப்பாடு போட அந்த கிளியே இல்லைடா. அந்த கருப்பம்பூச்சியே இல்லைடா. கருத்த பறவையே இல்லைடா. இப்போ தான் வந்து கொடுக்குறாங்க காக்கான்னு அது முதலேருந்து கற்றுந்துச்சுடா. ஐயோ கடவுளே. சரி கைஸ் இப்போ நம்ம தெரிஞ்சு இந்த கேம் பிளே ஓடாதுடா. நானே முட்டி வலி வந்து பார்ட்டிடா. நான் ஓடல நீ வாயிலே அதில் வைப்பேன் அந்த கட்டையில் போகிற வயசில் அடிப்பாவி. ஐயோ கிளவி இங்கே தான் நிற்குது. இது நம்மளைய சாவடிக்காமல் விடாது போல இன்னைக்கு ஃபுல்லாக. ஐயோ கடவுளே நீ அதை காப்பாற்றுங்களப்பா. சரி இப்படி கொஞ்சமாக மேலே போயிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணலாம். சரி இது திறந்து அப்படியே மேலே போய் ஆல்ரெடி இந்த இடத்தெல்லாம் உடச்சிட்டு அப்புறம் இப்படி எடுத்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி உடச்சி விட்டுட்டு கிராணியை கூப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இறங்கி வரவே தெரில. ஸோ ஆயா சீக்கிரம் வா ஆயா, எனக்கு அடுப்பாக இருக்கு சொட்டை. சீக்கிரம் வா சொட்டை. என்ன சொட்டை நீ சளி தள்ளி விட்டு போவோம். அப்படி சொட்டை வந்துடு சொட்டை. லேட் பண்ணாத. நான் கீழே போகிற சொட்டை. ஓகேவா சொட்டை? ஓய் டிஸ்கூல் அப்பாடா.
வந்தாச்சு கீழே இப்படி டேய் போகணும். யாரா நீ ஸ்பைடர்மேன் தம்பியோட மேலே கீழேன்னு போயிருக்க. இல்லை, நான் ஸ்பைடர்மேன் தம்பி தான். என்னோட மாமா வந்து சூப்பர்மேனு, என்னோட சித்தப்பா வந்து பேட்மேனு. சொல்லிக்கோ. ஆமாம், அதான் என் வாயில் நல்லா வருது. ஐயோ, நான் வேறு அதுக்கு வேறு கோஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் ஒரு ஆள், அதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணிட்டுருக்கிற வேலையாக போச்சு பார்த்தியா நீங்கள். ஸோ இப்படி நான் போகிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நல்லா எடிட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்தமாரி வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் கைஸ். இப்போ நான் வந்து இப்படி போகிறேன் கைஸ். இது திறக்கிறேன். கட்டிங் பிளேயர் இருக்குது, மறந்துட்டேன். இதான் எடுக்கணும்னு நினச்சேன் போது. இது தான் எடுக்கலான்னு கீழே வந்தேன். கட்டிங் பிளேயர். நான் கட்டிங் பிளேயரை வச்சு கட்டிங் பண்ணுறேன் பாரு இன்றைக்கி. ஸோ அப்படி போய் எடுத்து இப்படி உள்ளே பூந்து தட்டிட்டு சேஃப்டி கிடச்சிருக்கு கைஸ். ஐயோ, டக்குன்னு இது தர. ஐயோ, தள்ளு வந்தாச்சு கைஸ். இப்போ கிராணி வருஷ பார்த்துடணும். இல்லை, நம்ம ரைட்டாக போகும்போது கிராணி ரைட்டாக தோற்றணும்லே. பொறுக்கி பையில நில்றா, நான் வரேன் உனக்காக. அங்கே பாடுறாடே எனக்கு செத்துறேன் என் கையில் சின்ன பயலை. யாரை பார்த்து சின்ன பையன்ற நீ கிராணி நில்றியோ? நான் இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சுட்டு நீ என்னடி பண்ணுவேன்? நான் என்னடி பண்ணுவேன்? நான் இங்கே இருக்கிறதுனால தான் நீ ரொம்ப ஆட்டம் போடுறேன். அடி பாவி, மறுபடியும் ட்ராப் வச்சு என்னை மாட்ட வைக்கிறாள் எல்லாத்துக்கும். பார்க்காம போகிறேன் நடி. ஸோ அப்போ நான் யாரா உனக்கு மொத்தனுக்கு 2 வாட்டியும் மெசேஜ் பண்ணியிருக்கானுங்க. கொண்டா மெசேஜ் பண்ணாமல் தான் இருங்களேன்டா. சரிங்க, இப்படி இறங்கிட்டு இது திறந்தா, ஓ மை காட் கைஸ், நம்மளுக்கு கார் கீ கிடச்சிருச்சு. பக்கத்தில் கேஸ்லினும் இருக்குது. ஓ மை காட், எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கேம் பிளே முடிக்க போகிறோம் கைஸ். உள்ள மாஸ்டர் கீ இருக்குது கைஸ். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்ல, அது வந்து டோர் எஸ்கேப் தான் கைஸ். ஸோ இப்போ நான் இந்த கேஸ் கேனை எடுத்துகிட்டு இப்படி உள்ளே போயிட்டு ஊற்ற போகிறேன் காய்ஸ். அட பாவி டேய், என்னோட என் காடியை பண்ணி வச்சிருக்க. ஏன்டா என் காடி போனட்டு திறந்த? டேய் என்ன என் பக்கம் தூக்கி போட்டு போனா கேஸ் வீணா செத்த பையில. ஓ அப்படியா? இப்போ பாரு, நான் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறேன் பாரு சொட்டை கிழவி. பாரு நீ என்கிட்ட செத்த. நீ இன்னைக்கு உன்னால் கடைசி வரைக்கும் என்னை தடுத்து நிறுத்த முடியல. ஆனால் ஒரே வாட்டி அடிச்சிட்டேன், அது வந்து உன் பக்கம் போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. ஏங்க நம்மளுக்கு தேவையான அசிங்கம். இதுக்கு மேலே அதுக்கிட்ட நாம் தான் பேசுகிறோம், அது மாதிரி தான் அசிங்கம். சரி, நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம அந்த எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு மண்டையை எடுத்து கலப்பணும்னு வைங்களேன். சும்மா பொட்டி சும்மா லச்சுக்கு சாரி அப்படி இல்லை. சும்மா பட்டார் பிடிட்டு விழுவோம் காய்ச்சி. நம்மளுக்கு காடி சத்தம் வரும். அதுக்கப்புறம் அப்படியே பறக்கிறோம். நம்ம அப்படி சும்மா பறக்கிறோம். அப்படியே டிடிஎஃப் வாசன் மாதிரி சோயின்னு. ஸோ இப்போ இந்த பக்கம் குதிச்சுட்டு நான் இந்த பக்கமாக நான் போகிறேன் கைஸ். ஸோ இந்த பக்கமாக போனால் ஒரு ஷார்ட்கட் இருக்குது கைஸ். அந்த ஷார்ட்கட் எடுத்துகிட்டு நான் டக்குன்னு போயிடலாம். ஸோ இப்படி பூந்து இந்த பக்கமாக வளைஞ்சி, ஸோ ரைட் சைடு வளைஞ்சி அப்படியே போயிட்டு லெஃப்ட் சைடு வளையணும். லெஃப்ட் சைடு வளைஞ்ச வேகத்துக்கு அப்படியே கீழே குனிஞ்சு இந்த பக்கம் படிக்கிட்டு வந்துடும். இப்படி போய் நான் நினச்சேன் கைஸ், கீழே எறும்புக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கருப்பாக இருந்துச்சு. அதனால தான் கைஸ் அங்கே இது இருக்கும்னு நினச்சேன். ஸோ இப்போ இதை எடுத்துட்டு இதில் வந்து ஊற்றுறோம். இது வந்து மொட்டையனோட ரத்தம், இது வந்து மொட்டையனோட உச்சம், இது வந்து கிராண்டியோட வாஞ்சி. ஸோ எல்லாமே இப்படி வருவோமா. இப்போ தூக்கி போட்டுட்டு காக்கியை கையில் எடுத்துக்கணும். இதை சாத்திட்டு இதை கீழே போட்டுட்டு கிராணி இங்கே வர வைக்கணும். அப்புறம் கார்கி அப்படியே எடுத்துகிட்டு கிராணி வர வரைக்கும் கொண்டா வெயிட் பண்ணணும். வருதா இல்லையான்னு பார்க்கணும். வரலையா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கலப்பணும் வண்டியை. இப்போ நான் கலப்ப போகிறேன் கைஸ். இப்போ திரும்பி பார்க்குறேன் கழட்டுகளி வருதான்னு. ஸோ இப்போ நான் என்ன அடிக்கு வண்டியில் இருக்கிற எல்லா வீட்டுக்கு கழட்டுக்கிட்டு போகுது. சரி கடவுளே, ஓ தப்பிச்சுட்டான்டா நூபு பாய. அடுத்த வாட்டி வாடா கோழி குஞ்சா, உன்னை பிடிச்சி நசுக்கிறேன். அடுத்த வாட்டி டோர் எஸ்கேப் பண்ண வருவது. வாடி கழுவி அடுத்த வாட்டி டோர் எஸ்கேப் பண்ண வரும். அப்போ பார்த்துக்கலாம்.
ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணாதீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.